Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. இந்த தலைப்பை நீங்கள் போட்டிருக்கதே உங்களுக்கு எங்கேயோ ஒரு நெருடல் இருக்கு போல இருக்கு. அது நெருடல்னால போட்டீங்களா அல்லது இல்லை இதை எப்படி உறுதிப்படுத்துகிறாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு கேட்க போட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. பார்ப்போம், ரெண்டு பக்கமும் கேட்டு பார்த்து நாம் ஒரு முடிவுக்கு வரலாம் அல்லவா? அதனால் இப்போ இது சாத்தியமே சிரமமே இல்லை அப்படின்ற அணி தொடங்குகிறது. நம்முடைய பேராசிரியர் ராஜாராம் அவர்கள் தொடங்குகிறார்கள். எங்கள் பெரு வணக்கத்திற்குரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, என்னிலும் மிக சிறப்பாக பேசவல்ல என் பட்டிமன்ற சகோதர சகோதரிகளே, ரோட்டரி ஆளுநர் அவர்களே, நன்றி மறவாமை என்பதை தன் உயிர் பண்பாக கொண்டிருக்கக்கூடிய ரோட்டரி சங்க உறுப்பினர்களே, அவையோர்களே, அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். மாண்புமை நடுவர் அவர்களே, இந்த சமூகம்தான் நமக்கு அனைத்தும் தந்திருக்கிறது. இந்த சமூகத்துக்கு நாம் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதை சரியாக செய்தது ரோட்டரி. ஏனென்றால் போலியோ ஒழிப்பு என்ற ஒன்றை, ஒரு அரசு செய்ய வேண்டிய காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தவர்கள் இதோ இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் என்றால், இந்த சமூகத்துக்கு தான் ஆற்றுகிற நன்றி கடனை மிக சரியாக செய்திருக்கிறார்கள். இவர்கள்ட்ட சாத்தியம் இல்லைன்னு சொன்னா ஏற்க முடியுமா? இன்று நமக்கு தேவை எல்லோருக்கும் கல்வி. ஏனென்றால் கல்வி என்பதுதான் உண்மையான கண். அந்த கண்ணை திறக்கின்ற வேலையை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் நன்றி என்கிற பண்பில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பது இது சான்று. மாண்புமை நடுவர் அவர்களே, எல்லா காலத்திலேயும் மனித பண்பு என்ற ஒன்று இருக்குமானால் நன்றி மறவாமை என்பது சாத்தியம்தான். எங்களால் நன்றி காட்ட முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் மனித பண்பை இழந்து விட்டார்கள் என்றுதான் பொருள். என்னுடைய நண்பர் வருத்தப்படக்கூடாது. கண்ணதாசன் என்ற கவிஞர் சொன்னார், நன்றியுள்ள உயிர்களெல்லாம் பிள்ளைதானடா தம்பி, நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடான்னார். நாய்களுக்கு கூட நன்றி பண்பு இருக்கிற போது மனிதர்களிடத்தில் அது இல்லை என்று சொன்னால் நாம் ஆறறிவு படைத்தவர்கள் என்று சொல்வதில் எந்த பயனும் இல்லை. நீங்க இலக்கியத்தில் எடுத்து பார்த்தால் நன்றியுடைமை என்பதற்காகவே கர்ணன் என்று ஒரு பாத்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சாத்தியமா என்று கேட்பார். எப்படி இருக்கிறது என்பதை காட்டுகிறேன். வரலாற்றில் நீங்கள் பார்த்தால் சத்ரபதி சிவாஜியை அறியாதவர்கள் கிடையாது. அவருடைய குருநாதர் சமர்த்த ராமதாசர். அவர்தான் சிவாஜியினுடைய ஆளுமை பண்பை வளர்த்தவர். எனவே சிவாஜி முடிசூடியதும் அரியணையில் அவர் அமரவில்லை. மாறாக தன் குருநாதருக்கு செலுத்துகிற நன்றி கடனாக என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய குருநாதர் இயற்றிய நூல் தாசபோதம் என்பது, போதம் என்றால் ஞானம், அந்த நூலை அரியணையில் வைத்துவிட்டு அவர் அரியணையில் படியில் அமர்ந்துதான் ஆட்சி செய்தார் என்பது வரலாறு. அன்றும் உண்டு, இன்றும் உண்டு. நாம பாராட்டப்பட வேண்டிய மனிதர்கள் நிறைய. தமிழ்நாட்டில் இப்ப ரொம்ப அதிகமாக அடிபடுகிற பெயர் இந்த பெரியாறு அணைக்கட்டு. இந்த அணைக்கட்டை உருவாக்கியவர் யார் தெரியுமா? இந்திய அரசு அல்ல, இந்திய செல்வ சீமான்கள் அல்ல. எங்கிருந்தோ வந்து இந்தியாவை சுரண்ட வந்தவர்கள் தான் ஆங்கிலேயர்கள். ஆனால் அவர்களிலும் சான்றோர் இருந்தார். பென்னி குக் என்ற ஒரு பொறியியலாளர். அவர் அந்த அணையை கட்ட முற்படுகிறார். சாதாரண செயல் அல்ல. ஆனால் எதிர்பாராத மழையின் போது அணை உடைந்து போய்விட்டது. அரசு சொன்னது, இதற்கு நிதி ஒதுக்க முடியாது. பென்னி குக் என்ன செய்தார் தெரியுமா? லண்டனுக்கு சென்றார். தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் விற்றார், மனைவியின் நகைகள் உட்பட.
அதை கொண்டுதான் பெரியாறு அணையை கட்டினார். யார் தெரியுமா? எங்கிருந்தோ வந்த ஒருவர். அதற்கு இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்றால், நீங்கள் பொங்கல் விழாவின் போது போய் பாருங்கள், கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் சூரியனை வழிபடுவதற்கு முன்னால் பென்னிக்கூக் என்பவரை தன் குலதெய்வமாக நினைத்து இன்று வழிபடுகிறார்கள். பென்னிக்கூக் என்பது தமிழ்நாட்டு பெயர் அல்ல. ஆனால் கம்பம் பகுதியில், தேனி பகுதியில் போனால் வீட்டுக்கு ஒரு பிள்ளைக்கு பென்னிக்கூக் என்று பெயரிடுகிறார்கள். கேட்டால் சொல்லுகிறார்கள், அவர்கள்தான் எங்களுடைய குலதெய்வம் என்று. இந்த மண்ணா நன்றியை மறந்து போய்விட்டது. அதானே கேட்க நல்லா இருக்கு ஐயா. தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. தமிழனுடைய பண்பாட்டை வெளிப்படுத்துகிற விழாவே பொங்கல் விழா தானே. பொங்கல் விழா என்பது எதற்காக? இன்றைக்கு வேளாண்மை எப்படி இருக்குங்கிறது வேறு. ஆனால் உருவாக்கியது எதற்காக? வேளாண்மையினுடைய உயிர் துடிப்பாக இருப்பது சூரியன். அந்த ஒளி இல்லை என்றால் எந்த பயிரும் வளராது. எனவே அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக இன்று டிராக்டர் வந்திருக்கலாம். ஆனால் அன்று உழவனுடைய தோழனாக அவனோடு சேற்றில் கால் புதைத்து நின்றது அவன் வளர்க்கின்ற மாடுகள். அதற்கு நன்றி கடனாகத்தான் மாட்டு பொங்கல் என்ற ஒரு விழாவையே தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தன்னோடு உழைக்கின்ற மாட்டுக்கே நன்றி செலுத்துகிறவன் தமிழன் தாக்கு. இதை நீங்க மறந்து போயிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல? நான் சில சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தலாம். பெயர் சொன்னா நாகரிகமாக இருக்காது. அறிந்தவர் அறிந்தவராக, எனக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய மனிதர், உலகறிந்த தமிழர். அவர் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் சற்று சிரமப்பட்டார். ஏனென்றால் எல்லோருமே செல்வ செழிப்புள்ள குடும்பத்திலிருந்து வந்திருக்க முடியாது. அவருடைய எம்ஏ தேர்வு, அதற்கு பணம் கட்டியாக வேண்டும். அவர் குடும்பத்தால் முடியாத நிலை. அவருடைய நண்பர் தன்னுடைய சைக்கிளை விற்று இவர் படிப்பதற்கு உதவி செய்தார். ஒரு உதவி, அவ்வளவுதான். விளைவு என்ன ஆயிற்று தெரியுமா? அந்த நண்பருடைய பெயரை நான் சொல்லலாம், தியாகராஜன். இன்னொரு நண்பர் அவருடைய வாழ்வில் எல்லா முன்னேற்றத்திற்கும் உதவி செய்தார். அவருடைய பெயர் ராமமூர்த்தி. இந்த அறிஞருக்கு ஒரு மகன் பிறந்தான். ஒரே மகன் அவன். யாருடைய பெயரை வைப்பாங்க? தான் வழிபடுகிற தெய்வத்தின் பெயரை அல்லவா வைப்பார்கள். இந்த அறிஞர் என்ன பெயர் வைத்தார்கள் தெரியுமா? தனக்கு உதவி செய்த நண்பர்களுடைய பெயரை எடுத்துக்கொண்டார். தியாகராஜனிலிருந்து தியாகு, ராமமூர்த்தியிடமிருந்து மூர்த்தி. தன்னுடைய அரும்பெறல் புதல்வனுக்கு தியாகமூர்த்தி என்று பெயர் வைத்த ஒருவர் இன்று ஒரு மிகப்பெரிய உலகறிந்த தமிழறிஞர். இதற்கு மேல நான் சொன்னா நாகரீகம் அல்ல. அந்த நண்பர் மறைந்த போது இந்த அறிஞர் அவரை இறுதி யாத்திரைக்காக செல்லுகிறார். காலில் செருப்பு இல்லை, கொளுத்துகிற வெயில். ஒரு நாள் கூட செருப்பில்லாம நடந்ததை நான் பார்த்ததில்லை. அவரிடத்தில் கேட்டேன், ஏன் செருப்பில்லாமல் நடக்கிறீர்கள் என்று. என்னுடைய நண்பனுக்கு நான் பட்ட நன்றி கடனை இப்போது நான் செலுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற பண்பு இந்த மண்ணுலகில் இருக்கிற வரைக்கும் தாக்கு. நன்றி என்ற ஒன்று இல்லாமல் போய்விட்டது. என்ன சிரிக்கிறீங்க? என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். இல்ல, முடிஞ்சா இதை மறுத்து பாருங்க. இல்ல அது சரியில்லை என்று வேண்டும் என்றால் சொல்லி பாருங்கள். ஆகவே நன்றி என்கிற ஒன்று இல்லாமல் போய்விடாது. பணிவா சொல்றேன், பெற்றோர்களுக்கு, ஆசிரியருக்கு பட்ட நன்றி கடனை எந்த வகையிலையும் திருப்பி செலுத்த முடியாது ஐயா. வாழ்நாள் முழுக்க வணங்குவதன் மூலமாகத்தான் அதை திருப்பி செலுத்த முடியும். இங்க முடிச்சிடுறேன். இங்க இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கேட்கிறேன், சில சமயங்களில் உயர் அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது அரசியலில் மிகப்பெரிய பொறுப்பில் அமைச்சர்களாக இருக்கலாம். அவங்க எல்லாம் வருகிற போது வணக்கம்னு சொல்றோமே, இதயபூர்வமாகவா செலுத்துகிறோம்? வழி இல்லை, வணக்கம் வணக்கங்கிறோம். ஆனால் நமக்கு 1வது வகுப்பு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அல்லது ஆசிரியை நைந்து போன சேலையோடு ரப்பர் செருப்பு அணிந்து பழைய குடையை வைத்துக் கொண்டு வீதியில் வருகிற போது அவர்களை பார்க்கிற போது வணக்கம் என்று சொல்லுகிறோமே, அந்த வணக்கம் இதயபூர்வமாக வருகிறதா இல்லையா? அதுதாங்க நன்றி கடன். ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். எந்த நாட்டிலும் பெற்றோர்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிவிடக்கூடாது. பெற்றோர்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிவிடக்கூடாது. வாழ்விலேயே செய்கின்ற மிகப்பெரிய தவறு. எல்லா தவறுகளையும் இறைவன் மன்னிப்பான்.
ஆனால் பெற்றோர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்புகிற மகனை இறைவன் எத்தனை அவன் செய்தாலும் சரி மன்னிப்பதே இல்லை என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சில பேர் இருக்கலாங்க. மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் நினைச்சு பாருங்க. வணக்கத்திற்குரிய நடுவர் அவர்களே, இன்று மட்டுமல்ல என்றும் உணர்வுள்ள மனிதன் வாழ்கிற வரைக்கும் நன்றி மறவாமை என்பது உயிர் பண்பாகத்தான் இருக்கும். அது சாத்தியமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கெங்கிருந்தெல்லாம் செய்தி கொண்டாந்துருக்காரியா, ஏராளமான நிகழ்ச்சிகளை சுட்டி காட்டிருக்காரு. வெண்ணிக்கு ஒன்று போதாதா அப்படின்னு நிற்கிறார். அது ஒரு அருமையான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி யாரும் மறக்க முடியும்? இன்றளவு நினைக்கிறாங்க. அதனால நிச்சயமாக இந்த மக்கள் நன்றி மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு தெளிவாக சொல்றாரு. ஐயா வாங்க, கொஞ்சம் பாருங்க, எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காரு. நீ கிளம்புறியா? கிளம்பு. வணக்கத்திற்குரிய பட்டி மண்டபத்தின் நடுவர் பெருந்தகை நகைச்சுவை நாவலர் தமிழறிஞர் அவர்களே, ரோட்டரி சங்கத்தினுடைய ஆளுநர் அவர்களே, மாநாட்டினுடைய தலைவர் அவர்களே, ரொட்டேரியன்களே, பட்டிமண்டபத்தை பாங்குடையதாக ஆக்கித்தர வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தவுடனே பேராசிரியர் ராஜாராம் உங்களை எல்லாம் வசப்படுத்துகின்றவாறு அரசாங்கம் செய்ய வேண்டிய காரியத்தை, போலியோவை ரோட்டரி சங்கம் தானே ஒழித்திருக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்டார். சொன்னார். நான் ஒன்று பெருமக்களை உங்களை பார்த்து கேட்கிறேன், போலியோவை ஒழித்த ரோட்டரி சங்கத்திற்கு இந்த சமூகம், இந்த சமுதாயம் என்ன நன்றியை காட்டி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி. ரோட்டரி சங்கமானது போலியோவை ஒழித்திருக்கிறது, நான் வணங்குகிறேன், பாராட்டுகிறேன். அதற்காக இந்த சமூகம் என்றைக்காவது ஒரு நாளாவது இந்த சமூகத்தில் உள்ள மக்கள் ஒன்று சேர்ந்து ரோட்டரி சங்கத்து மக்களை எல்லாம் அழைத்து, ஆளுநர்களை எல்லாம் அழைத்து, அரசாங்கம் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் என்று இந்த சமூகம் சொல்லி இருக்கிறதா? அந்தந்த ஊர்லயாவது செஞ்சிருக்கா? சொல்லாது. இந்த சமூகம் எப்படிப்பட்டது என்றால், பணத்திற்கும் பதவிக்கும் பகட்டுக்கும் ஆசைப்பட்ட சமூகம்தான் இந்த சமூகம். பணம் பதவி கிடைத்து விட்டால் நன்றியாவது மண்ணாங்கட்டி. போதும் அதுக்கு எங்கேயா நன்றி, எங்கேயா நன்றி? சரி, காற்றில் பறந்து கொண்டிருக்கிறது. யார் யாரோ இந்த நாட்டிற்கு எவ்வளவோ சேவை செய்திருக்கிறார்கள். காந்தியடிகளை விட இந்த நாட்டிற்கு சேவை செய்த ஒரு உத்தமர் உண்டா? அவரை பற்றி யாராவது இன்றைக்கு சிந்திக்கிறோமா? ரூபாய் நோட்டிலே கூட சில சமயங்கள் அச்சடிக்க மறந்து விடுகிறார்கள். அடிச்ச வேகத்தில் அது கரண்ட் கிடைச்சா ரூபா நோட்டு, அதிலேதான் இப்பொழுது காந்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தவிர யாராவது காந்திக்காக நாம் நன்றி, காந்தி யார், காந்தி யார் என்று கேட்கிறார்கள். நன்றி. இந்த சமூகத்திலே பணம் கொடுத்தால், பதவி கொடுத்தால் எல்லாம் மறந்து போகும். நம்மை உருவாக்குவதற்கு எத்தனை பேர் பாடுபட்ட பென்னி குக் சொன்னாரே, பென்னி குக் பெரியவர், அவர்தான் பெரியார் அணையை கட்டினார். அந்த பகுதியிலே உள்ள மக்களுக்கு தெரியும். இனி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு யாராவது சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? ஒரு குழந்தைகிட்டவே பென்னி குக்கர்னா யாருன்னு கேட்டா, எனக்கு குக்கரை தெரியும், பென்னி குக்கர் தெரியும். ஓ, பையன் அப்படி சொல்றானா? ஆமா,
இதெல்லாம் இனி நடக்கிற காரியம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா எத்தனையோ பேருக்கு நான் பெருமைக்கு சொல்லல பணம் கொடுத்துருக்கிறேன், எத்தனையோ கொடுத்துருக்கிறேன். ராத்திரி 12 மணிக்கு ஆள் வச்சு என்ன அடிச்சாங்க. யாரு? கன்னத்தில் அடிச்சுட்டு போற ஒரு ஆள் அடிச்சா பாருங்க, 3 நாள் காது கேட்கல எனக்கு. அவ்வளவு பலமான அடி, அவ்வளவு பலம். 3 நாள் சத்தம் ஊகி ஊ சத்தம் கேக்குது. நீங்க அவனுக்கு என்ன செஞ்சீங்களோ? யார அடிச்சான்னு பார்த்தா என்னால முன்னுக்கு வந்த ஒரு ஆள் ஆளை வச்சு அடிக்கிறான். நன்றி, எப்படிப்பட்ட நன்றி! இன்னைக்கு சாத்தியமா? நான் கேட்கிறேங்க, நான் இங்கே உருவாவதற்கு எத்தனை பேர் என்னை பாடுபட்டிருக்கிறார்கள். பெற்றெடுத்த பெற்றோர்கள் பெருசா சொல்லிட்டு போறார், முதியோர் இல்லங்களை சேர்க்காதீர்கள். எதுக்கு வந்துச்சு முதியோர் இல்லம்? நன்றி மறந்த பிள்ளைகளால் வந்ததுதான் முதியோர் இல்லம். தவிர யாரால வந்தது முதியோர் இல்லம்? என்ன பேசுறீங்க? ஊருக்கு ஊர் 10 முதியோர் இல்லம் வச்சுக்கிறீங்க. அங்கே முதியோர் இல்லம், இங்கே எல்லாம் முதியோர் இல்லம். அங்கே இருப்பதெல்லாம் பேரு முதியோர். என்ன பேர் தெரியுமா? அவங்க வீட்டுக்கு பேரு, வீட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? அம்மா பேர் வச்சிருக்கிறான். ஆனா அம்மா இருப்பது அனாதை இல்லம். என்ன நன்றி? சாத்தியமா? இன்னைக்கு நான் உருவாவதற்கு எத்தனை பேராசிரியர்கள், எத்தனை நூல்கள் எனக்கு துணை செய்திருக்கின்றன. யாராவது நான் ஞாபகத்தில் வைத்திருக்கிறேனா? வச்சுக்கொள்ள முடியுமான்னு கேட்கிறேன். ஒரு வாத்தியார் 2 வாத்தியார் சொல்லி கொடுத்திருக்காரு. 1ஆம் கிளாஸ்ல இருந்து சொல்ல, 1ஆம் கிளாஸ் வாத்தியாரை பார்த்த உடனே தஞ்ச திச்ச செருப்பு, பிஞ்ச செருப்பு, சச்ச வெட்டி, சட்டை, ஆஹா என்ன மரியாதை! பார்க்க கூட மாட்டேங்கிறான். அவன் கார்ல ஏற்றிட்டு போயிடுவான் போல இருக்கு, அப்படி போறான். அதெல்லாம் நடக்காதுங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நன்றி சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு நன்றி சொல்ல முடியும்? 1ஆம் கிளாஸ்ல இருந்து வருஷம் அத்தனை வாத்தியார் வந்திருக்கிறாரு. அத்தனை வாத்தியார் நன்றி சொன்னா வருஷமே போதாது. சாத்தியம் இல்லை. இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியப்படாது. நான் நன்றியோடு இருங்க, நான் வேண்டாம் சொல்லல, சாத்தியமான கேள்வி. நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. சாத்தியமா? பையன் ஓடிடுறாயா, சந்துக்குள்ள கூடி ஓடிடுறாயா. யதார்த்தம் பேசணும். இலக்கியத்தில் வைத்துக் கொண்டு கர்ணன் அப்படி இவன் இப்படி எழுதுவதற்கும் பேசுவதற்கும் நன்றாக இருக்கிறது. சிவாஜி என்ன செய்தார்? அவருடைய குருநாதருடைய புஸ்தகத்தை அரியணை மீது வைத்தோடு கீழே இருந்து ஆண்டார். டேபிள்ல வச்சிருக்காங்க, டேபிள்லயே இருக்கு. வாழ வேண்டும். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய வள்ளுவ பாட்டன் எழுதி இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? அப்பமே நன்றி கொண்டிருக்காங்கயா. அப்பமே நன்றி கெட்ட ஜென்மங்கள் நிறைய இருந்ததுனாலதான் வேதனையோட 10 அதிகாரத்தோட எழுதினாரு. இன்னைக்கும் ஆனா அப்படித்தான் இருக்காங்க. நம்ம காலத்துல இல்ல, ஷேக்ஸ்பியர் காலத்திலயும் அப்படித்தான் இருக்காங்க. ஷேக்ஸ்பியருடைய புகழ்பெற்ற பாடல் ஒன்று உண்டுயா. இந்த பனிக்காற்றை பற்றிய கொடூரமான பனிக்காற்று அப்படியே வந்து மேல அழுத்துது. அவர் எழுதுறாரு, வீசு வீசு பனிக்காற்றே, உன்னுடைய கொடூரமான கரங்கள் நன்றி கொன்றவனின் செயலை விட குறைவாகத்தான் இருக்கிறது என்று ஷேக்ஸ்பியரே சொல்லி இருக்கிறார். என்றால் நன்றி கொன்ற மக்கள் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்கயா. ஐயா, 3 கொடி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் ஐயா. ஒரு அம்மாவையும் பிள்ளையையும் இணைப்பது தொப்புள் கொடி, ஒரு கணவனையும் மனைவியையும் இணைப்பது தாலிக்கொடி, இந்தியர்கள் அத்துணை பேரையும் ஒன்றாக இணைப்பதுதான் தேசிய கொடி என்று சொல்வார்கள். அந்த தேசிய கொடி உயரத்தில் பறப்பதற்கு உயிரையே கயிறாக கொடுத்த அந்த தியாகிகளை எல்லாம் என்னைக்காவது நினைச்சாவது பார்த்திருக்கோம் ஐயா? வஉசின்னு ஒரு மனுஷையா வக்கீல் தொழில் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து இருக்கலாம். இந்த தேசத்துக்காக வெள்ளைக்காரங்களை எதிர்த்து தான் சொத்தையெல்லாம் வித்து 2 கப்பல் வாங்கி விட்டாயா. வெள்ளைக்காரன் தூக்கி உள்ள வச்சுட்டான். நம்ம ஆளுங்க என்னங்க செஞ்சிருக்கணும்? அந்த கப்பலை இவங்க மெயின்டைன் பண்ணிருக்கணும்ல. கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல், நன்றியே இல்லாமல்
பிடிச்சிட்டு சொன்னார், என் உயிரே நீதாம்மான்னார். ஐய், போன வாரம் எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுங்க, அடுத்த வாரம் பிறந்த நாள்னு சொன்னேன். அவர் சொன்னார், என் உயிரை எடுக்கிறதே நீதாம்மான்னார். சார் நல்ல உண்மையை தானப்பா சொல்லியிருக்காரு. ஐயா, ஒரு உயிரை காப்பாத்தி இருக்கிற நன்றி உணர்ச்சி இல்லாம ஒரு புடவைக்காக இப்படி எல்லாம் பேசலாம் ஐயா? மனசுக்கு சங்கடம். சாத்தியமில்லை. நன்றி மறக்க கூடாது என்பது என்னுடைய கருத்துத்தான். நன்றி மறக்க கூடாது, நன்றி மறவேல். ஆனால் இன்றைய சூழ்நிலை அது சாத்தியப்படுத்த முடியாது என்று கூறி வாய்ப்பளித்தவரை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.